ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த புதிய ஒரு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த இடத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக காரியங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு நாம் நிற்கிறோம். இதற்கு என் தேவை இவ்வளவாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, என்னுடைய காரியம் இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக ஏக்கத்தோடு நம்ம இருக்கிறோம். இது வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதான் சொல்றாங்க, தேவனை நோக்கி அமர்ந்து. நம்ம எதுக்காக தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காக, நம்முடைய இந்த நாளில் நம்ம ஜெயத்தை பெரும்படியாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் வந்து தாவீது சொல்றாரு, பார்த்தீங்கன்னா என் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு. தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் அவருடைய சமூகத்திலே நாம் வைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் அவராலே வரும். அதான் அடுத்த வாக்கியத்தில் சொல்றாங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறேன். நம்ம இந்த நாளில் நம்ம எதெல்லாம் நம்பிட்டு இருக்கோமோ, இது வந்து இன்னைக்கு இந்த காரியம் எனக்கு ஜெயமா இருக்குமோ, இந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி எதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கிறோமோ, இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல, வீட்டு காரியத்தில், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா அது சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் தான் கொடுக்க முடியும், அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும், அவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், அவர் தான் மேன்மையை கொடுக்க முடியும், அவர் தான் விடுதலை தர முடியும், அவர் தான் செழிப்பை கொடுக்க முடியும், அவர் தான் நம்மை பலப்படுத்த முடியும். அதான் சொல்றாங்க, நான் நம்புகிறது அவராலே வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். நம்ம இந்த நாளில் எந்த ஒரு காரியத்துமே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்க. மனுஷர் உதவி செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? இல்ல பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் வந்து சொல்றாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் சரி செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்களா? எதையும் நம்பாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்புங்க. அதான் சொல்றாங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீதுக்கு இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் அவர்களாக இருந்தது, ஜெயத்தை பார்த்தார். இந்த நாளிலும் நாம் இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக, நான் நம்புகிறது, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் அவராலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நடக்கும், ஜெயமாய் முடியும் சொல்லி நாம் விசுவாசத்தோடு உறுதியாய்ப்பட்டு இருக்க வேண்டும். அதனால வந்து இந்த நாளும் நாம் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கலாம். நாம் நம்புகிற காரியம், எல்லா காரியமும் அவர் நமக்கு நேர்த்தியாய் செம்மையாய் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாள் கூட ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளாகும் ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவரே, இந்த நாளில் எதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்களோ, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே எதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே மனிதர்களால் வரும்னு சொல்ல இல்லைங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க உம்முடைய ஆண்டவரே, நீரே தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவனால் எல்லாம் கூடும் சொல்லி எழுதப்பட்டிருக்க. ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளில் நம்பிட்டு இருக்கிற எல்லா காரியம் நீங்களே கூடி வர செய்யணும்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிறைய ஆளுக செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.